தான் துதியோடு எந்த ஒரு காரியத்தில் நுழைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஏன் வந்திருக்கிறோம்? இந்த மாதத்தை துதியோடு, நன்றியோடு, புகழோடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோடு நாம் நுழையும்படிக்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். நீங்க சுத்தி வளைச்சி எல்லா காரியத்தையும் யோசிச்சு பாருங்க, எல்லாத்திலும் எங்க கர்த்தர் தான் இருந்திருப்பார். புரியுதுங்களா? எதுவுமே நம்ம தானா வந்தது கிடையாது. சில பேர் சொல்லுவோம் கஷ்டப்பட்டு வந்துச்சுங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய கிருபையால் தயவால் வந்த ஒரு காரியம். ஆகவேதான் இது கர்த்தரால் தான் வந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாவே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்ல கஷ்டப்பட்டு உங்க திறமையை நம்பி அதை நம்பி இதை நம்பி வந்துச்சு நினைச்சீங்கன்னா ஸ்தோத்திரம் வராது. என்னைக்கெல்லாம் இது கர்த்தரிலிருந்து வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம், அன்னைக்கு தான் ஸ்தோத்திரம் வர ஆரம்பிக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. இங்கு ஆபிரகாமை பற்றி முழு நிச்சயமாய் நம்பி, என்ன நம்பி? நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல நம்ம குறைவாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும். விசுவாச வல்லவர்களாக மாறுறதுக்கு ஒரு காரியம் என்னன்னா ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது, கர்த்தரை உயர்த்துவது. அதுதான் பாடணும் இல்லைங்களா? தொடர்ந்து துதி செய் மனமே. சில குரூப் பாத்தீங்கன்னா கிடைச்சா ஸ்தோத்திரமான, சில பேர் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரெண்டு விதத்துல சில பேர் நல்லா இல்லாத போதும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதி போரை அவர் கர்த்தர் கைவிடுவது கிடையாது.